22க்கு 45ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.27 சென்ட் லேண்ட் ஏரியால மேற்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடல்ல 3 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ் தனி வீடா 1650 ஸ்கொயர் ஃபீட்ல ரொம்ப அழகா பிளான் பண்ணி கட்டி இருக்கிற இந்த வீட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெளியே SUV நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ள ஒரு பெரிய லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு காம்பாக்ட் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட் அண்ட் பால்கனின்னு அழகான பிளான் டிசைன்ல கட்டி கொடுக்கப்பட்டதோட கார்ட் ஃபெசிலிட்டியோட இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறதா இந்த வீட்டோட ஹைலைட்னு சொல்லலாம். 33 அடி தார் ரோட் ஃபேசிங்ல அமைஞ்ச இந்த வீட்டோட எலிவேஷன் மேற்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. ஒயிட், கிரே, பிரவுன் கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கேண்டிலிவர் ப்ரொஜெக்ஷன் மூலமா இந்த வீட்டோட எலிவேஷனை கான்டெம்பரரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி கார்டன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் லேசர் கட் டிசைன்ல வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிகோ 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோர் டைல்ஸ் 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸ்ல ஹெவி டியூட்டியா லேயிங் பண்ணி அதை மேட்ச் பண்ற விதமா வால் டைல்ஸ் 4க்கு 2 டைமென்ஷன்ஸ்ல மேட் ஃபினிஷிங்ல லேயிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில 2 அண்டர் கிரவுண்ட் சம் 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில வச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீக்குட்ல வடக்கு பார்த்து அழகா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்ல லேயிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோர் டைல்ஸ் 4க்கு 2ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கிளாசி ஃபினிஷிங்ல லேயிங் பண்ணியிருக்காங்க. நார்த் வால் ஸ்டேர்கேஸ் கீழே பேஸ் கேபினட் அண்ட் ஷோகேஸ் வச்ச டிவி யூனிட் ரொம்ப அழகான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் கொடுத்து அதில் லைட்டிங் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் அக்னிமுறையில் என்ட்ரு ஆனதும் கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா 8க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வால்ல கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸ்ல கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் எஸ்எஸ்சிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸ் கீழே வர பேஸ் கேபினெட், கட்லரி யூனிட், ஆயில் புல் அவுட், வால் கேபினெட்ஸ் அண்ட் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல ரொம்ப அழகான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்ட்ரு ஆனதும் கிரவுண்ட் ஃப்ளோர் காம்பாக்ட் பெட்ரூம் 10.5க்கு 9.5ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வால்ல லாஃப்ட் கவரேஜ், ஸ்லைடிங் டைப் வார்ட்ரோப் ப்ரொவிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் 5.5க்கு 4.5ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப யூனிக்கான டிசைன்ல ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்ல லேயிங் பண்ணி த்ரெட்ஸ்ல டைல்ஸ் ஒட்டி கொடுத்ததோட ரெயிலிங் SS வித் உட்டன்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் மூலமா மேலே வந்ததும் 2 மாஸ்டர் பெட்ரூம், பால்கனி போறதுக்கான பேசேஜ் கொடுத்து பேசேஜோட ஒரு எண்ட்ல யூட்டிலிட்டி ஆர் ஸ்டடி ஏரியா வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. பேசேஜோட நார்த் அண்ட் சவுத்தில் ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 பெட்ரூம்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் பண்ணி வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ்,
3 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஸ்டடி யூனிட் கொடுத்ததோட உடன் காட் ப்ரொவிஷனும் ஸ்டோரேஜோட வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4.5 6.5 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் சவுத் ஈஸ்டில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே டபுள் லேயர் ஃபால் சீலிங், வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், உடன் காட் ப்ரொவிஷன்ஸ் வித் ஸ்டோரேஜ் ரொம்ப அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4.5 8 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பேசேஜோட நார்த்தில் எம்எஸ் ஸ்டீல் டோர் கொடுத்து ஓப்பன் டெரஸ் போகிறதுக்காக எம்எஸ் ஸ்டேர்கேஸ் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. பேசேஜோட நார்த் வெஸ்ட்ல என்டர் ஆனதும் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் கவர்ட் பால்கனி 10க்கு 16 டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பால்கனியோட ஃப்ளோர் வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ்ல லேயிங் பண்ணி ரெயிலிங் எஸ்எஸ் வித் டஃபன் கிளாஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடிலூர் டு கணுவாய் ரோட்ல பன்னீர்மடை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பத்தி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்ல இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமா விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி.